எல்லோருக்கும் வணக்கம். இது பரத் சுரேந்திரன். இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேச போகிறேன். என்ன அப்படின்னா ஆட்டிடியூட் அப்படின்ற ஒரு வார்த்தை. ஆட்டிடியூட் என்றால் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஆட்டிடியூட் என்பது நம்மளுடைய செயல்பாடு. அதான் முக்கியம். அதான் ஆக்சுவலாக உங்களோட ஆட்டிடியூட் நீங்கள் உங்களுடைய உள்ள மனதுள்ள என்ன மாதிரி ஒரு ஃபிலாசபி வச்சுருக்கீங்க, அதுக்கேற்ற ஒரு ஆட்டிடியூட் வெளியில் உங்களுக்கு வெளியில் தெரியும். அண்டு நிறைய ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்துக்கிட்டால், நம்ம ஒரு படித்து முடிச்சுட்டு ஒரு பையன் போகிறான். அவனுக்கு வேலைக்கு போனேன்னா உனக்கு வேலை கொடுக்க மாட்டேன், இல்லை வேலைக்கு போனால் கூட உனக்கு இந்த வேலையில் எனக்கு ஒன்று திறமை இல்லை, ஒன்று ரெண்டாவது ஆட்டிடியூட் இல்லை அப்படின்னு சொல்லுவோம். ஆப்டிடியூட் இல்லை, ரெண்டாவது ஒன்று திறமை, ரெண்டாவது ஆப்டிடியூட், மூணாவது ஆட்டிடியூட் இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தினால ஒருத்தருக்கு வேலை கொடுக்காம போவாங்க, இல்லை அந்த வேலையை பறித்து கொள்ளுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருந்தது. இதில் நிறைய பேர் சொல்லுவாங்க, கம்பெனியில் உள்ள நிறுவனம் என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த ஆப்டிடியூட் இல்லைன்னா கூட பரவாயில்ல, எங்களுக்கு ஆட்டிடியூடு தான் வேணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம். அந்த ஆட்டிடியூட்ன்றது என்ன ஆட்டிடியூட் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சிக்கவே கடைசி வரைக்கும் நிறைய பேருக்கு புரிஞ்சிக்கிறதுக்கே வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவங்க அந்த ஒரே ஒரு வார்த்தையை மட்டும்தான் பயன்படுத்தினாங்க, ஆட்டிடியூட் என்ற ஒரு வார்த்தை. பட் அந்த ஆட்டிடியூடுக்கு என்ன ஆட்டிடியூட் அவங்க எதிர்பார்க்குறாங்கன்றது புரியாமல் போயிடுச்சு நிறைய பேருக்கு. இப்போ நான்லாம் ஒரு ட்ரெயினராக சாஃப்ட் ஸ்கில்ஸ் துறையில் நிறைய ட்ரைனிங் பண்ணியிருக்கோம். அதில் முக்கியமான ட்ரைனிங் என்னென்னா ஆட்டிடியூட் ட்ரைனிங்னு சொல்லி ஒரு ட்ரைனிங். நாங்களே ஃபஸ்ட்டு படித்து முடிச்சு வெளியில் வரும்போது அவங்க என்ன ஆட்டிடியூட் சொல்கிறாங்கன்னு எங்களுக்கு கூட புரியலை ஃபஸ்ட்டு காலேஜை விட்டு வரும்பொழுது. அதில் முக்கியமான சில விஷயங்கள் நான் பகிர்ந்துக்கிறதுக்காக நான் இந்த வீடியோ பண்ணுறேன். நம்பர் 1 ஆட்டிடியூட். எல்லோரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, காம்படிஷன் வேர்ல்டு இது. இந்த காம்படிஷன் வேர்ல்டில் யார் நல்லா நிறையா படித்து நிறையா மார்க் வாங்கி அதுக்கேற்ற மாதிரி திறமைக்கு வேலைக்கு போய் அங்கே போயிட்டு அதிகமாக பணம் சம்பாதிக்க முடியும், அதுதான் உனக்கு தேவை. ஆனால் இதெல்லாம் பார்க்குறதுக்கு அழகாக இருந்தாலும் ஒரு கம்பெனிக்கு போனவுடனே இல்லை ஒரு வேலைக்கு போனவுடனே என்ன ஆட்டிடியூடு தேவைப்படுது அப்படின்னு பார்த்தான்னா, இந்த காம்படிஷனோட முக்கியமான ஒரு ஆட்டிடியூட் என்ன அப்படின்னா கோஆப்ரேஷன். அதாவது மற்றவங்களோடையே நம்ம கோஆப்ரேட் பண்ணுறது தான் ஒரு முக்கியமான ஒரு ஆட்டிடியூட். அந்த ஆட்டிடியூட் மிஸ் ஆகும் பொழுது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். என்ன அப்படின்னா, ஒரு கம்பெனின்றது பல பேர் சேர்ந்து வேலை செய்கிறதா இருக்கும். அதில் முக்கால்வாசி லாபம் சம்பாதிப்பதாக இருக்கும். அப்படி லாபம் சம்பாதிக்கணும் என்றால் நம்மளுடைய கோஆப்ரேஷன் என்பது தான் முக்கியம். அப்படின்றது தான் ஒரு முக்கியமான ஆட்டிடியூட். அது ஏன் அப்படின்னா, நீங்கள் டீம் ஒர்க். அதனால தான் இப்போது நிறைய ட்ரைனிங் பண்ணும் பொழுது என்ன ட்ரைனிங் நடக்குது அப்படின்றத முக்கியமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, டீம் ஒர்க் பில்ட் பண்ணுறது, டீம் பில்டிங் அப்படின்ற ஒரு ட்ரைனிங் நம்ம நிறையா பண்ணுறாங்க. நான் கூட அந்த டீம் பில்டிங் நிறையா பண்ணியிருக்கேன். ஸோ இந்த டீம் பில்டிங் என்பது என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் என்றால், நிறைய பேர் சேர்ந்து நம்ம வேலை செய்யும் பொழுது எஃபெக்டிவாக செய்யணும் அப்படின்னா மற்றவங்களோட கோஆர்டினேட் பண்ண தெரியணும், கொலாபரேட் பண்ண தெரியணும். இந்த கொலாபரேட் பண்ணக்கூடிய ஸ்கில்ஸ் தான் தேவைப்படுது. காம்படிஷன் அப்படின்ற ஒரு வார்த்தை அந்த மாதிரி ஒரு விஷயத்தினால நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஸ்கில்ஸ் வளராததுனால நிறைய செட்பேக்ஸ். ஸோ இந்த ஆட்டிடியூட் நம்பர் 1 ஆட்டிடியூட். ஓகே, நம்பர் 2 ஆட்டிடியூட் என்ன அப்படின்னா, குறிப்பிட்ட ஒரு சில பேரால் தான் சில விஷயங்கள் செய்ய முடியும், ஒரு சில பேரால் இதை செய்ய முடியாது அப்படின்ற ஒரு கருத்தை நம்ம மனசுலேருந்து எடுத்துட்டால் தான் நல்லது. ஏன்னா நமக்கே தெரியாது, வாய்ப்புகள் கொடுக்கும் பொழுது தான் ஒரு சில பேர், ஒரு சில நபர்கள் அவங்களோட திறமை வெளியில் வரும். வாய்ப்பு கொடுக்கலன்னா அவங்களோட திறமை வெளியில் வர்றதுக்கான வாய்ப்புகள் தெரியாது. ஸோ அதனால் எல்லாருக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குற ஒரு ஆட்டிடியூட், அது ஒரு முக்கியமான ஒரு ஆட்டிடியூட். 2வது ஆட்டிடியூட். ஓகே, 3வது ஆட்டிடியூட் என்னன்னு பார்த்தோன்னா, பணம் மட்டுமே வாழ்க்கை இல்லை,
பணம்ன்றது ஒரு சின்ன அங்கம். மற்ற எல்லா விஷயங்களும் எத்தனையோ விஷயங்கள் இருக்கின்றதுன்றது தான் முக்கியமான ஆட்டிடியூட். மூணாவது ஆட்டிடியூட், இந்த காஃபி டேவோட ஓனர் அவர் போய் தற்கொலை பண்ணிக்கிட்டாரு. காரணம் பணமா அப்படின்னு பார்த்தா பணமும் ஒரு காரணம். ஆனால் பணம் மட்டும் அல்ல. அவரே சொல்லியிருக்காரு இன்டர்வியூவில், பணன்றது ஒன்றும் கிடையாதுன்னு. ஆனால் அதே சமயத்தில் அவருக்கு பிரச்சனை வந்துருக்கு. பண்ணும்போது அவர் ஃபேஸ் பண்ண முடியல. இன்றைக்கி அதே கம்பெனியை பார்த்திங்கன்னா டெட் எல்லாத்தையும் குறைச்சி இப்போது அவங்க திருப்பியும் சரிப்பட்டு தான் சரியாக தான் ஆகிட்டு இருக்குது. ஏன்னா 4500 கோடி இருக்குது, இப்போ 2000 கோடி ஆகிருக்கு. அவ்வளோதான் வித்தியாசம். ஆக மட்டும் உங்களுக்கு பணம் மட்டுமே வாழ்க்கை இல்லை. ஸோ பணத்தை மீறி நிறைய விஷயங்கள் இருக்கின்றது அப்படின்றது மூணாவது ஆட்டிடியூட். ஸோ இந்த ஆட்டிடியூட் எல்லாத்தையும் பின்பற்றணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். See you in the next video.